இந்த வீடியோவில் டூத் பல் விளக்குற ப்ரஷ்ஷை பற்றியும் நம்ம பேஸ்ட்டை பற்றியும் பார்க்கலாம். நார்மலாக ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய கெமிக்கல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கால் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நார்மலாக வந்துட்டு அந்த பிளாஸ்டிக்கும் வந்து நம்ம சரியாக ரீசைக்கிள் பண்ணாதனால ரொம்ப பொல்யூஷன் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வுட்டன் ப்ரஷ்ஷு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் வுட்டன் ப்ரஷ் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு சில டைம் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் வந்துட்டு அதிகமாக பட்டுருச்சுன்னா அந்த வுட்டன் ப்ரஷ்லேயும் வந்துட்டு நிறைய பூஞ்சைகள்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்னென்னு பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாகவே நம்ம நார்மலாக வந்துட்டு வேப்ப மரம் குச்சியை தான் வந்துட்டு நம்ம பல் வளர்க்குறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு 25 லிட்ரு கண்டெய்னரில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு செடி வந்துட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நார்மலாகவே வந்துட்டு வீட்டு பக்கத்தில் இருந்தாலே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நர்சரியிலேருந்து நம்ம ஒரு செடி வாங்கி ஒரு 25 லிட்ரு கேனில் வெறும் மண் மட்டும் நம்ம வெறும் செம்மண் மட்டும் போட்டாலே நம்மளுக்கு செடி வந்து நல்லா வளர்ந்துடும். ஸோ இப்போ வீட்டில் வந்துட்டு நம்ம ஒரு 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 பேருக்கும் வந்துட்டு ஒரு 5 கேனில் வந்துட்டு 5 வேப்பம் செடி இது மாதிரி நம்ம நட்டு வச்சுட்டோன்னா நம்ம டெய்லி காலையில் வந்துட்டு எடுத்து ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த குச்சி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இலைகளையும் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பேக்காகவும் அப்புறம் ஏர் பேக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம செடிக்கு வந்துட்டு இது உரமாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுலேருந்து நம்ம பயோ ஃபெர்டிலைசரும் தயார் பண்ணிக்கலாம். பெஸ்டிசைடுக்கும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இப்போ சிக்கன் பாக்ஸ் ஏதாச்சுன்னா கூட ஸ்கின்னு அலர்ஜிக்கும் வந்துட்டு இந்த இலையை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கு இல்லாமல் இப்போ நம்ம இது இப்படி பண்ணுறதுனால இதுலேயே வந்துட்டு பேஸ்ட்டும் இருக்குது, ப்ரஷ்ஷும் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருந்தே நம்ம வந்து டெய்லி காலையில் வீட்டில் இருக்கிற செடியை நம்ம உடச்சி டெய்லி யூஸ் பண்ணலாம். நம்ம உடைக்க திரும்பியும் அதிலேருந்து நம்மளுக்கு நிறைய கிளைகளும் வரும். ஸோ இதனால் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம பயன்படுத்திக்கலாம். வெளியே இருந்து நம்ம டூத் ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் வந்துட்டு வாங்க வேணாம். ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம போக போக அப்படியே பண்ண வந்துட்டு அதை நார்மலாக வந்துட்டு நம்ம டெய்லி ரொட்டீனில் வந்துட்டு வந்துடும். ஸோ இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறதுனால நமக்கும் வந்துட்டு ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மெண்ட் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணலாம். தேங்க்யூ.